வணக்கம் நண்பா. நாம் இன்னைக்கு சோலோ கேமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்வாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நீங்க பார்க்க அப்படின்னா, கண்டிப்பா பார்த்து வந்துருங்க. அப்ப இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பக்கத்துக்கு ஒரு படம் நான் ஏஜ் அது மட்டும் இல்ல. இது நம்ம ஏஜ் வைஸ் கதையோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல யாராலுமே முடிக்க முடியாத அந்த மரினா குஸ்ட பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம் ஹீரோ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதாவது ரியல் வேர்ல்டுல தலைவனும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இருக்கும்போது அவனுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான ஒரு சென்ஸ் வந்து ஃபீல் ஆயிருக்கும். அதாவது ஹீரோவால ஸ்மெல் பண்ண முடிஞ்சிருக்கும். இத பார்த்த ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். நான் கண்டது கனவலா கிடையாது, கண்டிப்பா இது நிஜம்தான். நான் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சென்ஸ் பண்ண அது ஸ்ட்ராங்கான ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் தெரிய வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்துக்க அப்படின்னா என்ன ஸ்மெல் பண்ணிருப்பான் அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய நூடுல்ஸ்ல இருக்கக்கூடிய ஆயில் வந்து ஸ்மெல் பண்ணிருப்பான். ஹீரோ இது நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு திரும்ப சாப்பிட்டு பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம என்னால ஸ்மெல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் விஷயம் இருப்பான். அப்படி இருக்கும்போது ஒருவேளை டேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடு சிக்கனை சாப்பிட்டு பார்த்திருப்பான். பட் அவனுக்கு வந்து டேஸ்ட் தெரியல. பட் இமேஜின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் இந்த பக்கம் இமேஜின் பண்ணிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி நாங்க மரீனா கோஸ்ட வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இங்கவும் பாத்தீங்க அப்படின்னா அவனோட ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு இருக்க இது பார்த்த ஒரு சில பேர் வந்து நீ எப்படி அதை கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மிகவும் பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பான். அதாவது இத்தனை நாளா நம்ம நினைச்சிட்டு இருந்த மரீனா அந்த மரீனா கிடையாது, அது மரீனாவோட சோல். அது மட்டும் இல்லாம மரீனாவோட உடம்பு பார்த்தா அப்படின்னா உள்ள இருந்துச்சு, அதை நாங்க கண்டுபிடிச்சோம், அதை அழிச்சோம், நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இங்கோ பாத்தீங்க அப்படின்னா பயங்கர பில்டப்பா சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம அதுல முக்கியமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசன் அப்படின்னு சொல்ல மத்தவங்களும் ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா எங்களோட தலை வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இங்கோ சொல்லியிருப்பான். அப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா அரிட்டோ கனெக்ட் ஆயிருப்பான். அரிட்டோ என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா எனக்கு ரைஸ் நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு எக்யூப்மெண்ட் செஞ்சு கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அரிட்டோ சொல்லியிருப்பான். அதுல கிங்கும் கனெக்ட் ஆயிருப்பான். எனக்கும் ரைஸ் நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம அவனும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிங்கும் சொல்ல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மரும் கனெக்ட் ஆயிருப்பான். அவர் வந்து மிகப்பெரிய குயின் பிய தனியால தோக்கடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். இது கேட்ட மத்தவங்க எல்லாருமே அப்படி இருக்கும்போது இந்த ரைஸ் நான் பாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே ஆர்வமா பாத்துட்டு இருக்க இந்த பக்கத்து எல்லாத்தையும் பாத்தீங்க ஒரு பொண்ணு பாத்துட்டு இருந்திருப்பா. ரைஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டுக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாத்துருப்பா. இந்த பொண்ணு யாரு தெரியுதா, நம்மளோட நேகா தான். நேகா தான் மெலன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம தலைவியும் பாத்தீங்க அப்படின்னா நானும் ரைஸும் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. அப்படி இருக்கும்போது நாம மெசேஜ் போட்டாச்சு தப்பா நினைச்சுப்பாங்களோ, நினைச்சிட்டு போறாங்க, இது கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நேகாவை பாத்துட்டு இருந்திருப்பா. ஆனா அப்போ நேகோட ரூமுக்கு யாரும் வந்திருப்பாங்க. இவர் யார் தெரியுதா, சியோன் தான். அதுலயும் முக்கியமா சியோன் தான் பாத்தீங்க அப்படின்னா நேகாவோட தாத்தா. சியோனு சரி ஓகே ஏன் தூங்காம இருக்க இவ்வளவு நேரமா, அதுலயும் முக்கியமா ஒரு பார்ட் டைம் ஜாப்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டு அங்க வந்து நேகாவும் அதை ஏன் கேக்குறீங்க, அது ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் யாருமே எங்களோட சாப்பாடு சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல சியோனும் உங்ககிட்ட சொல்ல வந்துட்டேன், நான் ஒரு செஃப் மீட் பண்ணேன். அது மட்டும் இல்லாம அவரு செஞ்சு கொடுத்த சாப்பாட்டுனால என்னோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே வந்துடுச்சு. அதுலயும் முக்கியமா நான் மறந்த உங்களோட பாட்டியோட குக்கிங்கோட டேஸ்ட் கூட இப்ப எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சியோனு சொல்ல இது கேட்டு நேகாவும் ஷாக் ஆயிருப்பா. அவ்வளவு டேலண்டான குக்கா அப்படி இருக்கும்போது நான் அவரை பார்த்தே ஆகணும், நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நேகாவும் சொல்ல இது கேட்டாங்க இந்த சியோனு. அப்படி இருக்கும்போது அடுத்த டைம் போறப்ப நான் அவனை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்ல இல்ல நாளைக்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேகாவும் சொல்லியிருப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஃபிளவர் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸிபிஷன் மாதிரி போயிட்டு இருக்கோம். அந்த எக்ஸிபிஷன் நடத்துறதே பாத்தீங்க அப்படின்னா சியோன் தான். நாங்க வந்து கார்டும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏற்பாடு பண்ண சமைக்காரரு ஆளையே காணோம், ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சியோன் சொல்லும் போது சியோனும் ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா சியோன் நடத்தக்கூடிய எக்ஸிபிஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன். அப்படி இருக்கும்போது அதுல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபுட்டோட பெயிண்டிங் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த ஃபுட்டோட பெயிண்டிங் அவங்க பார்க்கும்போது அதே டைம்ல அந்த ஃபுட்டின் டேஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சியோனு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணிருப்பான். ஆனா குக்குக்கு வந்து உடம்பு இல்லாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சியோன் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். சியோனு என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து கால் வந்திருக்கும். ஜான் தான் கால் பண்ணிருப்பான். சியோனு ஆமா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஜானு காண்டா இருப்பான். அட பாவி என் நம்பரை சேவ் பண்ணி கூட வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் உனக்கு கிடையாது, ஒரு சின்ன டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சியோனு சொல்ல ஜான் வந்து என்ன டென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சியோனும் பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்த எல்லாமே சொல்ல இது கேட்ட ஜானு அப்படி இருக்கும்போது ஒண்ணு கவலைப்படாத, என்கிட்ட ஒரு சூப்பரான குக் இருக்காருல்ல, நாங்க அஜ்ஜியன் விஷயத்துல அங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானு சொல்லியிருப்பான். இது கேட்டு அங்க சியோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நேகாவும் தாத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒண்ணு கிடையாது, நீ ஒரு குக்கு கையில சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்ன தெரியுமா, அவர் இங்கே வரப்போறாரு அப்படின்னு சொல்ல இது கேட்ட நேகாவுக்கு ஒரே குஷியா இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நான் இப்பயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேகாவும் யாருக்கோ கால் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம தாத்தாவுக்கு திரும்ப டேஸ்ட் கொடுத்த அந்த செஃப் யாருன்னு பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேகாவும் பாத்தீங்கன்னா குஷியில அங்கிருந்து கிளம்பி போயிருப்பா. அப்படியே கட் பண்ணி அந்த ஃபிளவர் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வெளியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார் வந்து நின்றுக்கும். காருக்குள்ள இருந்து ஜான் வெளியே வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ வெளியே வந்திருப்பா. அப்படி இருக்கும்போது இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செஃப் டோர்னமெண்ட், நீ வெளியே சமைக்க போற, நீ ரெடியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பார்த்து கேட்கும் போது ஹீரோவும் ரெடி அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி ஹீரோவும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த பாத்திருப்பான். இந்த பக்கம் ஜானோ என்னப்பா கொஞ்சம் நர்வஸா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்திருப்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டைம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பாத்தீங்க உள்ள வந்திருப்பாங்க. நேகாவும் அவளோட போட்டோல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த லேடியை கூட்டுவா. அது மட்டும் இல்லாம தலைவியும் பாத்தீங்க கட்டி பிடிச்சி
பிடிச்சி கொஞ்சிட்டு இருப்பா. நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு பக்கம் கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்க. செஃப் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்க பின்னாடி திரும்பி பாக்குறப்ப ஜானும் ஹீரோ வந்திருப்பாங்க. இத பார்த்த நேகாவும் ஷாக் ஆயிருப்பா. அண்ட் இந்த பக்கம் ஜானும் சியோனும் பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அங்க நேகாவை பார்த்திருப்பா. அது மட்டும் இல்ல உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நேகாவும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் சியோனும் ஷாக் ஆயிருப்பான். நான் ஒருத்தருக்கு நான் என்ன மறந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சியோனும் பாத்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி நம்மளோட ஹீரோவுக்கு நேகா வந்து சியோனோட பேத்தி அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கும். அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோ மரியாதையை கூப்பிட்டுருப்பா. இதை பார்த்து அங்கிருந்து நேகாவும் டென்ஷன் ஆயிருப்பா. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேகாவும் ப்ராமிஸ் கேட்டுப்பா. என்ன ப்ராமிஸ் அப்படின்னா என்னை எப்பயும் போலயே பேச சொல்லி கூப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஹோட்டலுக்கு எப்ப நான் வரணும் அப்பல எனக்கு டேஸ்டா ஃபுட் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நேகாவும் ப்ராமிஸ் வாங்கியிருப்பா. அப்படியே கட் பண்ணி அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வீட் நூடுல்ஸ் இருந்திருக்கும். அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஷென்னு வந்திருப்பா. அவனும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட் நூடுல்ஸை டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்பான். ஷென்னு அதை சாப்பிட்டு பார்க்க தலைவனுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா மெய் மருந்து அவனும் ஒரு சில ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்த மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்றா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா அது பால் தான் அப்படின்னு சொல்லி கேட்டு அங்கிருந்து ஒரு பேசல பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுல இந்த பால் அப்படிங்கிற பேசன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் ஐடியல் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தலையும் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கான். ஆனா அவர் ரொம்ப ஃபேமஸான பேசன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் பாலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட் நூடுல்ஸ் சாப்பிட்டுப்பா. அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அப்படி இருக்கும்போது இதை விட நானே அந்த போர்க்கு தான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பாத்தீங்க அப்படின்னா கேம்ல நம்மளோட ஹீரோ செஞ்சு கொடுத்துருப்பான் தெரியுமா, அந்த போர்க்கு மிஸ் பண்ணிருப்பான். அப்படி இருக்கும்போது இவனும் ஒரு ரியல் கேம் பிளேயர் தான். அப்படி இருக்கும்போது சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பாத்தீங்க அப்படின்னா கேம் விளையாட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். அப்படியே கட் பண்ணா நைட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோட பழைய ரெஸ்டாரண்ட்ல இந்த பக்கம் அங்க கூடி ஓனரும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. தலைவருக்கெல்லாம் செம்ம போதை. என்ன கடையில ஒரு பக்கியும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவரு குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம கடைக்கு ஒரு பக்கி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவரு ஒரு ஃபேமஸான செஃபோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுலயும் முக்கியமா அதுல என்ன கேட்டுப்பாங்க அப்படின்னா நீங்க கிட்ட 30 காம்படிஷன்ல கலந்துட்டு இருந்திருக்கீங்க. பட் அதுல 29 ஜெயிச்சிட்டீங்க. எதுக்காக ஒண்ணுல மட்டும் தோத்து போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது கேட்டு அந்த செஃபோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கரெக்டா 2019ல கொரியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய காம்படிஷன்ல அதாவது குக்கிங் காம்படிஷன்ல நான் கலந்துக்கிட்டேன். பட் அதை தோத்து போயிட்டேன். என் கூட போட்டிட்டு ஒரு பார்த்தா அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேலண்டான பர்சன். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட தோத்து போனதை நான் ஒரு பெருமையா தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் அவர்கிட்ட இருந்து நிறையவே கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஃபேமஸ் செஃப்பும் சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் ஓனரும் யோசிச்சு பார்த்திருப்பாரு. எது கொரியாவில் நடந்த குக்கிங் காம்படிஷனா அதுவும் 2019 இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. ரீசெண்டா எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்திருக்கும். அதாவது ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அவனோட ரெசியூம் எல்லாம் கொடுத்திருப்பால அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி கொடுத்திருப்பான். அப்படி இருக்கும்போது ஒருவேளை அங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் ஓனரும் ஹீரோட ரெசியூம் எடுத்து பார்க்கும்போது அதுல பாத்தீங்க அப்படின்னா 2019ல கொரியாவில் நடந்த மிகப்பெரிய குக்கிங் காம்படிஷன்ல நம்மளோட ஹீரோ தான் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். இதை பார்த்து அவரும் ஷாக் ஆயிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோ நேகாவோட ஃப்ரெண்ட் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா செம்மையா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுலயும் முக்கியமா ஹீரோ பார்த்து இன்னைக்கு நீ மாஸ்க் காமிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதுலயும் முக்கியமா உன்னோட சாப்பாடோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆர்டர் பண்ண பீட்சாவும் வந்திருக்கும். இந்த பக்கம் ஹீரோ அதை பார்த்திருப்பான். ஹீரோவால அந்த பீட்சாவில என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனால ஸ்பெல் பண்ணிருக்க முடியும். பட் தலைவன் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுருப்பான். தலைவனும் பாத்தீங்கன்னா இமேஜின் பண்ணியிருப்பான். எப்படி இப்படிலாம் டெக்ஸ்சர் இருக்குது எப்படி இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனூட்டான விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ஹீரோ நோட் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனும் பாத்தீங்கன்னா செம்மையா சாப்பிட்டுருப்பான். இந்த பக்கம் நேகாவோட ஃப்ரெண்டும் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நீ இவ்வளவு பெரிய செப்பா இருந்துட்டு எதுக்காக போயோ ஒரு கிச்சன் அசிஸ்டண்டா வேலை செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே இது கேட்டாங்க ஹீரோவும் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டேஸ்டும் சரி ஸ்மெல்லும் சரி இந்த ரெண்டு சென்ஸுமே விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல இது கிட்ட இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிருப்பாங்க. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தா என்ன திரும்ப ஸ்மெல் பண்ண முடிஞ்சது. பட் என்ன டேஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ சொல்லியிருப்பா. இது கேட்டு நேகாவும் ஷாக் ஆயிருப்பா. இது கேட்டு நேகாவோட ஃப்ரெண்டும் ஒண்ணு கவலைப்படாத உன்னால சீக்கிரம் டேஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல இது கேட்டு நம்மளோட ஹீரோவும் கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா நம்பிக்கை வச்சிருப்பா. அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப கேம்குள்ள லாகின் பண்ணிருப்பான். சரி ஓகே இனிமேலாவது கதைப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜுக்கு வந்திருப்பான். அந்த வில்லேஜுக்கு வந்த உடனே ஒரு வயசானவர் மீட் பண்ணிருப்பா. அவரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நீ தானே ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்க இது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பா. என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நீ தானே இந்த மரீனாவோட குஸ்ட வந்து கிளியர் பண்ண. அப்படி இருக்கும்போது உன்னை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கூட பிரச்சனை சால்வ் பண்ண வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் கேட்டிருப்பாரு. அதாவது இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா டீமன் லார்ட் இங்க இருக்கக்கூடிய ஃபார்மிங் லேண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா சத்தியும் வந்து எடுத்திருப்பாரு. அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு செடி நம்ம வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா மண்ணுல இருக்கும். அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா டீமன் லார்ட் எடுக்குவோம். அந்த மண்ணுல எது போட்டாலும் எதுவுமே வளராது. பட் ஒரே ஒரு கேவல் மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து செடிகளை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த வயசானவரும் சொல்ல இதை கேட்ட ஹீரோ செக் பண்ணி பாத்துருப்பா. அந்த கேவ்ல எல்லா உணவுப் பொருட்களையும் வளர்க்க முடியாதா, அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மட்டும் தான் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த கேவுக்கு போறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்திருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோ ஷாக்
ஷாக்கா இருப்பான். என்ன இத்தனை பேர் கழுவி ஊத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த பச்சை மண்டையோட குஸ்தி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நோட்டிபிகேஷன் வர அப்படியே கட் பண்ணி ஹீரோ பாத்துக்கப்ப அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு வர பிளேயர்ஸ் எல்லாம் புடிச்சு கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த குஸ்ட ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாருமே தெரிச்சு ஓடிடாதீங்க. அதுலயும் முக்கியமா அந்த குஸ்டுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே குரூப்பா தான் வரணும். உங்களால எப்படி இந்த குஸ்ட சால்வ் பண்ண முடியாது, பட் முடிஞ்சா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பையனை பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்க எல்லாத்தையும் பார்த்து கத்திட்டு இருக்க. இது பார்த்த ஒரு சில பிளேயர்ஸ் தான் தம்பி இது ஸ்கிப் எல்லாம் பண்ண முடியாதப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் முடியாது. இந்த லெவல்ல இருக்கக்கூடிய இந்த பாச தோக்கடிச்சுட்டு உனக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்ல இந்த குஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அந்த இடமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே அதிர ஆரம்பிச்சிருக்கும். அந்த இடத்துல ஒரு கேவ் மாதிரி வந்திருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நேகாவும் நேகாவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவுக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் கான்வர்சேஷன் கொஞ்சம் முத்தி போக ஹீரோ ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நேகாவோட ஃப்ரெண்டு சொல்ல இந்த பக்கம் நேகாவும் ஆமா அப்படின்னு சொல்லி இருப்பா. அப்படி இருக்கும்போது உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இது கிட்ட நேகாவும் ஷாக் ஆயிருப்பா. அப்படியா அப்படியா எனக்கு எனக்கு அந்த மாதிரி பேசணும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நேகாவும் சமாளிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம நேகாவும் யோசிச்சு பார்த்திருப்பா. பேசாம நான் அவனை டேட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பத்தி யோசிச்சு பார்க்க இந்த சாப்டர் நீங்க முடியுது நண்பா. அண்ட் கேம்ல ஹீரோ சந்திச்ச பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நிஜ லைஃப்ல ஹீரோ கூட தான் இருக்காங்க. பட் அவங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் தான் அந்த பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ரிவீல் பண்ணல. அப்படி இருக்கும்போது ஹீரோ இப்ப கதைப்படி டீமனோட தேடி போயிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இனிமே வரக்கூடிய எபிசோட்ல ஹீரோ என்னென்ன செய்ய காத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.